அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த கால வேளையில் இருதயத்தின் ஆழத்தில் இருந்து உங்களுக்கு நல்வாழ்த்துக்கள். சங்கீதம் 127 3வது வசனத்தின் கடைசி வரியை வாசித்து ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த நாளுக்காக நாம் ஜெபிப்போம். அவரே தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளை நம்மேல் நம் அக்கறை கொண்டிருக்கிறதை காட்டிலும் அதிகமாக நம்மேல் ஆண்டவர் அக்கறை கொண்டிருக்கிறார். ஆகவே தான் இந்த வசனம் சொல்லுகிறது, அவரே தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறாராம். தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவருடைய பிள்ளைகள் நல்லா இருக்கணும், சுகமா இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும் என்பதுதான் ஆண்டவருடைய விருப்பம். கவலையோடு, கண்ணீரோடு, வருத்தத்தோடு, வேதனையோடு, சமாதானம் இல்லாமல் அலைந்து திரிந்து கொண்டிருந்த மனுகுலத்தை பார்த்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அழைத்தார். வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்திற்கு வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று மத்தேயு 11:28 சொன்னார். காரணம், மனுகுலம் சமாதானமற்றவர்களாக இருப்பது அவருக்கு விருப்பமில்லை. அவர் சமாதான பிரபுவாக இருக்கிறதுனாலே அவருடைய சமாதானத்தை கொடுக்கும்படியாகவே அப்படி அழைத்தார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இந்த கால வேளையில் நீங்கள் இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. நீங்கள் ஏதோ ஒரு காரியத்தை நிமித்தம், உங்க வாழ்க்கையில் அனுபவித்துக் கொண்டிருக்கிற ஏதோ சூழ்நிலை நிமித்தம் நித்திரை இல்லாமல், சமாதானம் இல்லாமல், ஆறுதல் இல்லாமல் அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறீர்களா? இந்த வசனம் உங்களை தேடி வருகிறது. ஆண்டவர் நீங்கள் சமாதானமாக இருக்கும்படியாக விரும்புகிறார். நாம் கவலைப்படுகிறதுனாலே எதையும் சாதிக்க முடியாது. ஆனால் நம்மை அழைத்த ஆண்டவர் இருக்கிறாரே, நம்மை தெரிந்து கொண்ட ஆண்டவர் இருக்கிறாரே, அவர் மேல் சார்ந்து இருக்கிற பொழுது, அவரை நம்பி இருக்கிற பொழுது, அவரே நமக்காக கிரியை செய்கிற தேவனாக இருக்கிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் சமாதானமாக இருக்கணும், நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கணும், தூங்க வேண்டிய நேரத்தில் நீங்க நல்லா தூங்கணும் என்பதுதான் கர்த்தருடைய சித்தம். தூங்க வேண்டிய நேரத்துல தூங்குங்க, வேலை செய்ய வேண்டிய நேரத்துல வேலை செய்யுங்க. 1 கொரிந்தியர் 3:16 சொல்லுகிறது, ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார் என்று வசனம் சொல்லுகிறது. நம்மை நாம் கவனித்துக் கொள்கிறது மிக முக்கியமாக இருக்கிறது. இந்த நாட்களிலே தீய பழக்கங்களினாலே, தேவையில்லாத காரியங்களினாலே சரீரத்தை கெடுத்துக் கொள்ளக்கூடாது. நம்மை நாம் கவனித்துக் கொள்ளணும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, உங்களை நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்க. எத்தனையோ வேலைகள் உங்களுக்கு இருக்கலாம், எத்தனையோ வேலைகள் உங்களுக்கு இருக்கலாம், ஓய்வில்லாமல் நீங்கள் உழைத்துக் கொண்டிருக்கலாம். ஆனா ஒண்ணு மாத்திரம் நீங்க மறந்து விடாதீங்க, உங்களை கவனித்துக் கொள்ளுங்க, உங்கள் ஆரோக்கியத்தை பார்த்துக் கொள்ளுங்க. வேலை செய்ய வேண்டிய நேரத்துல வேலை செய்யுங்க, தூங்க வேண்டிய நேரத்துல தூங்குங்க. கர்த்தர் இந்த வசனத்தின்படி உங்களை ஆசீர்வதித்து இந்த நாள் முழுவதும் சுகமாய் உங்களை நடத்துவராக. கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, இந்த கால வேளையில் என்னோடு சேர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறேன். இவர்களை ஆசீர்வதிங்க, இவர்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுங்க, இவர்களுக்கு சமாதானத்தை கொடுங்க. கர்த்தருடைய விடுதலின் கரம் இவர்கள் மேல இறங்கி வருவதாக. இவர்கள் ஆசீர்வாதமா இருக்கணும், ஆரோக்கியமா இருக்கணும், சமாதானமா இருக்கணும், சுகமாக இருக்கணும். வேலை செய்ய வேண்டிய நேரத்துல வேலை செய்யணும், தூங்க வேண்டிய நேரத்துல தூங்கணும். இவர்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடும். கர்த்தருடைய சமாதானம் அளவில்லாமல் இவர்களை நிரப்பி நடத்தட்டும். மகிமை கனம் துதி உமக்கே, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.